அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு. வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூர்ல முதல் முறையாக ரசிகர்கள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் பேசுறாரு. எப்போதுமே அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தெரியாது. ஆனா பெரம்பூர்ல பேசினாரு. பேசும்போது என் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு, என் வருமானத்தை உதறிட்டு, வசதியான வாழ்க்கையை உதறிட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா, எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னாரு. எப்போதும் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்கள் விஜய் 1000 கோடியை விட்டுட்டு வராரு, 500 கோடியை விட்டுட்டு வராரு. அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் 1000 கோடின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே விஜயனுடைய ஒரு ஆண்டு வருமானம் 1000 கோடி தானா என்பது நேற்று அவர் தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுல வெளிவந்திருக்கிறது. விஜயனுடைய சொத்து மதிப்பு என்ன, என்னென்ன சொத்து இருக்கு, எங்கெங்க இருக்கு, யார் யார் பேர்ல இருக்கு, அவர் என்னென்ன தொழில் பண்றாரு, நடிப்பு மட்டும் தான் பண்றாரா இல்ல வேற எதுவும் தொழில் பண்றாரா அப்படிங்கறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி அரை மணி நேரத்திலேயே இந்த அபிடேவிட் சமூக வலைதளங்கள்ல தீயாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருடைய சொத்து எவ்வளவு, உண்மையிலே 1000 கோடியை அப்படின்னு உதறிட்டு தான் வந்திருக்காரா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் எடுத்தாங்க. நாமளும் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்ததுல அதிகபட்சமாக விஜய் அவர்கள் தன்னுடைய வருமானமாக வருவாயாக காட்டியது 2021-22 237 கோடியே 46,69,950 ரூபா. இது வெறும் சினிமா மூலமாக சம்பாதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது. அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. கடைசியா 2024-25 ஆண்டுல 184 கோடி ரூபா காட்டியிருக்காரு. 23-24 105 கோடி ரூபா, 22-23 198 கோடி ரூபா. அப்போ 500 கோடி 1000 கோடி கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரு. செங்கோட்டையனா 500 கோடின்றாப்ல, ஆதவர்ஜுனா 1000 கோடின்றாப்ல. 1000 கோடி சொல்றீங்களே, அப்போ 1000 கோடி எங்கேயுமே அவர் காட்டலையே. இவர் நீங்க சொல்ற 1000 கோடி உண்மைன்னா விஜய் 200 கோடி தான் காட்டிருக்காரு, 800 கோடியை மறைச்சிருக்காரு. இல்ல விஜய் சொல்ற 200 கோடி தான் உண்மைன்னா நீங்க சொல்ற 1000 கோடி பொய். இப்ப நீங்க சொல்றது உண்மையா, உங்க கட்சி தலைவர் விஜய் சொல்றது உண்மையா? விஜய் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? விஜய் சொல்றது பொய்னா நீங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்றது உண்மைன்னா விஜய் சொல்றது பொய். எது உண்மை எது பொய்? இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னா அவருக்கு 300 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய். ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. விஜய் அவருடைய சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாயாக உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளார். என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? 200 கோடி 225 கோடி தான் அதிகபட்ச சம்பளம். அதுவும் சினிமா மூலமா மட்டும் வரல, கேரியோட உச்சம் சினிமாவே உதறிட்டு வராரு. எனக்கு ஒன்று புரியவே இல்லையே, என்ன உதறிட்டு வராரு? ஏன்னா பனையூர் பங்களாவை ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டாரா, இல்லை பட்டினப்பாக்கம் வீட்டை எதுவும் பார்வையற்றோர் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டாரா? கிட்டத்தட்ட 10 வீடு காட்டியிருக்காப்ல. 10 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டை பெருமதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எட்டாவது வள்ளல் என்று அழைக்கப்பட்ட பெருமதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழும்போதே, மறைந்த பிறகு இல்லை, வாழும்போதே தன் வாழ்ந்த காலத்திலேயே சினிமாவில் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்று இடத்தை வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தை கட்டி இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு எழும்பூர்ல. அப்படி ஏதாவது இலவச பள்ளி கட்டி கொடுத்துருக்காரா? விஜய் வித்யாசனம் சிபிஎஸ்இ ஸ்கூல், சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி அதுல வருவாய் பார்த்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, ரியல் எஸ்டேட் தொழில் பார்த்திருக்காப்ல சாரு. எப்போ? இன்னைக்கு நேரத்தில் 2000 நிலத்தை விற்கக்கூடிய ஆக்டர்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நிலத்தரகர் இருந்திருக்காப்ல, லேண்ட் புரோக்கர் இருந்திருக்காப்ல. 2000 ரியல் எஸ்டேட் தொழில் ஜெயா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலமாக கல்லா கட்டி தான் இந்த வருமானம். அது மட்டும் கிடையாது, என்னென்ன தொழில் பார்த்திருக்காருன்னு சொல்லி அவரே சொல்றாப்புல. அவர் தன் வருவாய்க்கான தொழிலாக, வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக காட்டியிருப்பது முதல்ல சுய தொழில் என்ன? அவர்கிட்ட இருக்கிற ஒண்ணு நடிப்பு, இந்த விரலாட்டுறது, இந்த இப்படி பண்றது, சிகரெட் எடுக்கிறது, இதான் சுய தொழில்னு சொல்லி காட்டியிருக்காப்புல. அப்புறம் விஜய் வித்யாசிரமம் பள்ளியினுடைய தாளாளர், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை இந்தி திணிப்பை எதிர்த்த சாருடைய விஜய் வித்யாசுடைய தாளாளர். அது விஜய் ஸ்கூல் கிடையாது,
அது அடுத்தவங்க ஸ்கூலு, விஜய் பேர்ல இருந்தாலே விஜய் ஸ்கூலானாங்க. அவரே காட்டியிருக்காப்புல. அந்த பள்ளியினுடைய தாளாளர் திருவாளர் ஜோசப் விஜய், விஜய் வித்யாசிரமம். அப்புறம் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடுடைய மேலாண்மை இயக்குனர், ப்ரொமோட்டர்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் 90 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் எதுக்காக நடத்துவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சார் ஒரு ட்ரஸ்ட் நடத்தல, 3 ட்ரஸ்ட். அதில் ட்ரஸ்டியா இருக்காப்ல. விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இது நடத்துறாப்ல. இந்த தொழிலில் எதுலேயுமே அவங்களுடைய மனைவி மரியாதைக்குரிய சங்கீதா அவர்கள் இல்லை. அவங்கள காட்டும்போது இல்லத்தரசின்னு காட்டியிருக்காரு. இங்கே தான் ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களையும் விஜயை வச்சு செய்கிறாங்க. விஜயனுடைய மனைவி, எனக்கு இவர் பொருளாதார ரீதியாக தடை போட்டாரு, எனக்கு செலவுக்கு கூட பணம் தர 2021க்கு பிறகு நான் பொருளாதார ரீதியாக என்ன சொல்கிறேன், விஜய் வந்து எனக்கு தடை போட்டான்னு சொல்லும்போது எப்படிங்க பண்ண முடியும்? ஏங்க இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு மனைவிக்கு போய் பணம் கொடுக்காம இருப்பாரா? இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. விஜய் மேலே அவதூறு பரப்புன்னு போடுறாங்க. திமுக பணம் வாங்கி கொண்டு சங்கீதா பேசுகிறாங்க. தேர்தல் நேரத்தில் அவளை அவமானப்படுத்த பேசுகிறாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் நிற்பதை தெரிந்து கொண்டே திட்டமிட்டு கால்படைச்சோடு வன்மத்தோடு, யார் கட்டின மனைவி கால்படைச்சோடு வன்மத்தோடு பேசுறதாக சொல்லி ஒட்டுமொத்தமான தாவேக்காவோட தற்குறி கும்பலும் சங்கீதாவுக்கு எதிராக பேசியது. இப்போ ஒட்டுமொத்தமாக கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்மாங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னா இவர் புழுகு எத்தனை நாள் இருக்கும்? இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டியை வந்து 2000 விஜய் அவர்கள் நடத்தி வந்திருக்காரு. 2000 இவரும் இவருடைய மனைவி சங்கீதா அவர்களும், இதனுடைய மனைவி என்னவா இருக்காங்கன்னா டைரக்டராக மனைவி இருந்திருக்காங்க. இவர் சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக விஜய் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா 2001 காலகட்டத்தில் இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டியில் ஒருத்தர் புதுசாக உள்ள நுழைகிறார். அவர் யாருன்னா ராஜேந்திரன். சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து நடத்திய ஜெயநகர் ப்ராப்பர்ட்டியில் 2021 கிட்டத்தட்ட 20 வருஷம் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஆனால் 21 ராஜேந்திரன் உள்ள போறாரு. யாரா இந்த ராஜேந்திரன் அலசி ஆராய்ச்சி எடுத்து பார்த்தா விஜயனுடைய கார் ஓட்டுநராக 30 வருஷம் இருக்கக்கூடியவர். இந்த கார் ஓட்டுநருடைய மகன் சபரிநாதனுக்கு தான் விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்தான்னு சொல்லி அப்பாவும் மகனும் கலங்கி நிற்க, கண்ணீரை விஜய் தொடிக்க, கார் ஓட்டுநர் மகனுக்கு சீட்டு கொடுத்த தலைவர், தன் வாகன ஓட்டுநருக்கு அழகு பார்த்த தலைவர் அப்படின்னு பொங்குனாங்க. அப்படியே கூஸ்பம்ஸை உருவாக்குனாங்க, சென்டிமெண்டா போட்டாங்க. என்னதவன் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பா ஆகி புட்டோம், பாவி நானும் டிரைவரா பிறந்த பாவம் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவருடைய பினாமியாக, அவருடைய பார்ட்னராக இந்த டிரைவர் ராஜேந்திரன் இருக்காப்புல. இப்போது டிரைவருக்கு வீடு கட்டி கொடுக்கறது தப்பு இல்லை, டிரைவருக்கு பையனை படிக்க வைக்கிறது தப்பு இல்லை, டிரைவர் குடும்பத்தை பாதுகாத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க தப்பு இல்லை. இப்போ மரியாதைக்குரிய நடிகர் அஜித்குமார் அவர்கள் தான் என்ன உடை போட்டிருக்காரோ அதே போல் நல்ல உடையை தன்னுடைய டிரைவருக்கு வாங்கி கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டிரைவருக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுப்பாரு, பொங்கலுக்கு பரிசு கொடுப்பாரு. எல்லா டிரைவருக்கும் எல்லா வீட்டில் கூடிய எல்லா அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் வேலையாட்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் விஜய் அவர்கள் வந்து செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தன் டிரைவரையே தன் தொழில் பார்ட்னராக மாற்றுறாரு. அது மாத்திர காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு டிரைவருக்கு தொழில் செஞ்சு ஒரு டிரைவராக 30 வருஷம் வேலை பார்த்துட்டான், சரி அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு பிஸ்னஸை பண்ணி கொடுப்போம் அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனால் பிஸ்னஸை பண்ணி கொடுத்துட்டு ஏன் இன்னும் டிரைவராக இருக்காரு? ஆனால் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அவரும் ஒரு டைரக்டராக இருக்காரு. அது ஏன் இருக்காரு அப்படின்னா 2021 சங்கீதா அவர்கள் அஃபிடேவிட் சொன்னது மாதிரி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கிளாஸ் வருது. எதனால் வருது? அதனால் வந்ததுனால சங்கீதா அவர்களுக்கு விஜய் சங்கீதாவை பழி வாங்கணும்னே நீ டைரக்டராக இருந்த இடத்துல ஒரு டிரைவரை போடுறேன் பாரு. எப்படி நீ டைரக்டராக இருந்த இடத்துல ஒரு டிரைவரை போட்டு உன்னை அசிங்கப்படுத்துறேன், அவ்வளோதான் உனக்கு இந்த வீட்டில் மரியாதை. நீ டைரக்டராக இருந்த, இப்போ என் டிரைவர் இருக்கான், 2 ஈக்குவல் தான் எனக்கு அப்படின்னு காட்டுவதற்காக. எப்படி விவாகரத்து போட்ட உடனே கல்யாணத்துக்கு போய் இங்கே பாரு நீ இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தி இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணாரோ, அதே போல் நீ இல்லைன்னா டிரைவர் கொடுப்பேன் உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி டிரைவர் ராஜேந்திரனை இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தில் டைரக்டராக போட்டுக்காரு. உங்க அண்ணன், உங்க விஜய், உங்க தம்பி, உங்க விஜயமா அண்ணன் சீர் கொடுக்க வரேன், தாய்மாமன் சீர் கொடுக்க வரேன்றார்ல. 404 கோடி ரூபாய் அசையும் சொத்து, 200 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு மேலே அசையா சொத்து வச்சிருக்காரு.
கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல வீடு இருக்கு, வேளாண்மை நிலங்கள் இருக்கு, எல்லாமே வச்சிருக்காரு. எல்லாமே அவருக்கு அது சம்பாதிச்சு வாங்குன்னு வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்த்தோ, இல்ல ஸ்கூல் நடிச்சு இது பண்ணியோ, இல்ல படத்தை நடிச்சோ, இல்ல பல்வேறு தொழில் காட்டுறாப்புல, 5-6 தொழில் காட்டுறாப்புல, அதுல சம்பாதிச்சு வாங்கிடுறாரு. இப்போ இதுல தான் எக்ஸாக்டா வருமானம் வச்சுன்னு தெரியல. ஸ்கூல் ரெவென்யூவா இல்லை ரியல் எஸ்டேட். ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து சினிமா விட ரியல் எஸ்டேட் தொழில் தான் நல்லா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு. ஆனால் 2000 காலகட்டம் இவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டு ஓஹோன்னு வந்த காலகட்டம். அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்ச காசு தான் இந்த ஆள் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லையும் BMW கார்லையும் போயிட்டு இருக்காருங்கிறது இது வரைக்கும் இந்த ரசிக குஞ்சுகளுக்கு தெரியல. அப்புறம் 400 கோடி ரூபா காட்டியிருக்காருல, இதில் மகள் மனைவி பேரில் ஏதாவது சொத்து இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா 2000 ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தமாக 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. யாருக்கு? அவருடைய மனைவி சங்கீதா பேரில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. அது எங்கன்னா பள்ளிப்பட்டு கிராமம் DS12 SR பார்ட் பிளாக் 107 அது ஒரு பிளாட்டு. அந்த ஒரு பிளாட்டை தவிர வேற எந்த இடத்துலையும் சங்கீதா அவர்களுக்கு எந்த நிலமும் இல்லை. எனக்கு சென்னையில் சொந்தமாக வீடு கூட இல்லை. நான் ஒருவேளை நான் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருப்பதனால இங்கே வந்தால் நான் எந்த வீட்லையும் தங்க முடியாது, அதனால் நீலாங்கரை வீட்டுக்குள் எனக்கு தங்கதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி சங்கீதா அவர்கள் கேட்டபோது மொத்த ரசிக கும்பலும், என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகையோட மனைவி, இது பண்ணி உங்களுக்கு சென்னையில் வீடு இல்லைன்னாங்க. உண்மையிலே இல்லை. சென்னையில் அவருக்கு என்ன காட்டியிருக்காருன்னா, வில்பட்டி, கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் ஒரு தோட்டம், அப்புறம் போரூரில் ஒரு வேளாண் நிலம், சாலி கிராமத்தில் ஒரு லேண்டு, நீலாங்கரையில் ஒரு லேண்டு, அப்புறம் வணிக கட்டடமாக பாடி, சென்னை பாடியில், டி நகரில், சோழிங்கநல்லூரில், கொப்பூரில், அப்புறம் அதே நீலாங்கரையில், திருப்பி சாலி கிராமத்தில், மீண்டும் சாலி கிராமத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில், அப்புறம் ஊரூர் கிராமத்தில், அப்புறம் பள்ளிப்பட்டு கிராமத்தில், அப்புறம் சோழிங்கநல்லூரில், திருப்பி சோழிங்கநல்லூரில், அப்புறம் படூர் கிராமத்தில், அப்புறம் கொரட்டூர் கிராமத்தில், இப்படின்னு பல இடங்களில் விஜய் பேரில் நூற்றுக்கணக்கான கோடிகளில் லேண்ட் இருக்குது. ஆனால் விஜய் மனைவி பேரில் ஒரே ஒரு பிளாட்டு 17 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின லேண்டை தவிர அவங்க மகள் பேர்லையோ எந்த லேண்டும் இல்லை. ஆனால் மகள் பேரில் லேண்ட் இல்லை, கடன் கொடுத்துருக்காப்புல. நான் புரோக்கர் மட்டும் தான் பண்ணுறேன் பார்த்தேன், வட்டிக்கும் கடன் விட்டுருக்காப்புல. ஆனால் வட்டிக்கு கடன் கொடுக்க யாருக்கு கொடுத்துருக்காருன்னா சொந்த மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்துருக்காப்புல. அதே போல் இந்த புசியானது பயிலுக்கும் கொடுத்துருக்காரு. சுனில் ராஜ் அப்படிங்கிறதுக்கு 1.5 கோடி ரூபா, புஷி ஆனந்துக்கு 3 கோடி ரூபா, ரவிச்சந்திரனுக்கு 5 கோடி ரூபா, அப்புறம் ஏஎல்பி ஆண்டில் பிரிட்டோ 20 கோடி ரூபா, அப்புறம் கோயிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை அதுக்கு 20 கோடி ரூபா. சார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா இது கடனா அப்படின்னு தெரியல. அதே போல் கிரீன் லீஃப் இன்ஃபோடெக் அதுக்கு 2 கோடியே 34 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் 94 லட்சம் ரூபா, இதான் அந்த டிரைவர் ராஜேந்திரன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதே போல் அவங்க அப்பா சந்திரசேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபா கடனாக கொடுத்ததா சொல்கிறாரு. அதேபோல் அவங்க அம்மாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துருக்காரு. அப்புறம் மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபா, 6,53,000 ரூபா கடனாக கொடுத்துருக்காரு. மகனுக்கு 8,78,000 ரூபா கடனாக கொடுத்துருக்காரு. அப்புறம் மகளுக்கு 4,60,000 ரூபா. அப்புறம் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு 5 கோடியே 84 லட்சம், விஜய் வித்தியாசத்துக்கு 24,96,000 இதெல்லாம் கடனாக கொடுத்தா சொல்லியிருக்காரு. இதில் வந்து மற்றது இந்த கோயிலாமன் அலக்கண்டில் கிரீன் லீஃபு, ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி லிமிடெட் இதெல்லாம் கூட இவருடைய நிறுவனங்கள், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு வர வேண்டிய லாபம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, லாபம் வரணும். இது வந்து ஐடிக்காக வருமான வரிக்காக காட்டியது. மகளுக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் கைமாத்தா கொடுத்ததை செலவு கணக்கு காட்டுவதை கடன் கணக்கில் காட்டியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு கட்சி தலைவர் இருக்காங்க, எத்தனையோ தொழிலதிபர் இருப்பாங்க. ஆனால் கடன் கணக்கில் காட்டி, அப்போ கடன் கணக்குனா என்ன? இது நாளைக்கு இது வந்து கடன் வராதுன்னு எழுதலாம், இல்லை கடன் வரணும்னு எழுதலாம். இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும். ஆனால் கிஃப்டாக காட்டாமல் அதை கடனாக காட்டி வருமான வரித்துறையினுடைய கண்களை கட்டுவதற்காக வருமானத்தை சரியாக இதுக்கெல்லாம் செலவு கணக்கு காட்டி வருமானத்தை மறைக்கிற வேலையில் தான் இந்த மாதிரி வேலை. பெத்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததை கடன் அப்படிங்கிற எழுதி வைக்கிற ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தலைவன் சொல்கிறான். இவர் தான் நான் எல்லாத்தையும் உதறிட்டு வரேன்றார். எனக்கு அங்கே தான் கேள்வியே. 400 கோடி ரூபா அசையும் சொத்து இருக்கு, 100 கோடி ரூபாய்க்கு மேலே அசையா சொத்து இருக்கு, 200 கோடிக்கு மேலே வங்கியிலேயே பணம் வச்சிருக்காரு, ஒரு கணக்கில் மட்டும் வச்சிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் உதறிட்டு வரங்கிறாரு. எதுவுமே உதறலையே. நீங்கள் அன்னை தெரசா வந்தாங்க,
எல்லாத்தையும் உதறிட்டு வந்தாங்க. வாவு சிதம்பரனார் வந்தார், எல்லா சொத்தையும் விற்று காலா லாவியாங்கிற கப்பலை கட்டி நாட்டு மக்களுக்காக வந்தார். முத்துராமலிங்க தேவர் எல்லா சொத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி வச்சார். அதாவது நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போடக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்தோம், மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்திருந்தோம், எளிமையான காவி உடை தரித்து கொண்டு வந்தார், எளிய வாழ்க்கை வாழ்ந்தார், பணக்காரனா பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். இவர் பெரிய கௌதம புத்தர், அப்படியே இருக்கிற சொத்தையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு அப்படியே காவி உடைய கட்டிக்கிட்டு மக்களுக்கு போதனை செய்வதற்காக கிளம்பிட்டார். எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேங்கிறாரு. இவர் பெரிய மௌரிய பேரரசர் அசோகர் அப்படியே கலிங்க போர்ல மக்கள் செத்ததெல்லாம் பார்த்து வெந்து மனசு நொந்து அப்படியே புத்த மதத்தை தழுவி ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி தன்னுடைய சொத்து சோகம், தன்னுடைய கிரீடம், நகை, பணம், தன்னுடைய சேனை படை எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே எளிமையான வாழ்க்கையை மக்களை வாழ்றதுக்காக அசோகர் வருவார் இல்லையா, அதுபோல ஊர் முழுக்க மரத்தை நடந்துக்கு கிளம்பியிருக்காப்புல. உதறிட்டேங்கிறாரு. இந்த முத்து படத்துல பெரிய கோடீஸ்வரர் இருப்பாப்புல ரஜினிகாந்த், அவங்க சொந்த தம்பி ரகுவரை என்ன பண்ணிடுவாப்புல, துரோகம் பண்ணிடுவார், பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுவாப்புல. உடனே இந்த சொத்துக்காக தான் நீ ஆசைப்பட்ட, இந்தா மொத்த சொத்தி நீயே வச்சுக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரகுவர்னு எழுதி கொடுத்துட்டு ஒரு பழைய வேட்டி பழைய சட்டை ஒரு துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாம் மாயா சாயான்ட்டு கிளம்புவாப்புல, அப்படி சிரிச்சிட்டு போவாப்புல. அது மாதிரி வந்துட்டீங்களா நீங்கள் பனையூர் வீட்டை விட்டு? இந்த சொத்துக்காக தான் ஆசைப்பட்டீங்க சங்கீதா, இந்த சொத்துக்காக தான் ஆசைப்பட்டீங்க சந்திரசேகர், இந்த சொத்துக்காக தான் ஆசைப்பட்டீங்க சோஃபா, எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு சோஃபா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கொடுத்துட்டு அப்படியே பனையூர் வீட்டை விட்டும் பட்டினப்பாக்கம் வீட்டை விட்டு வெளியேறி நான் மக்களுக்காக சேவை பண்ண போகிறேன், இனிமேல் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் என் சொத்து, எல்லாமே என் தமிழ்நாட்டு மக்கள் தான். ஒருவேளை கஞ்சி தர மாட்டாங்களா என் ரசிகர்கள், புசியானந்த் வீட்டில் மத்தியான சாப்பாடு, ஆத வீட்டில் அடுத்த வேளை சாப்பாடு, ராஜ்மோகன் வீட்டில் இரவு சாப்பாடுன்னு சாப்பிட்டு நான் கழிச்சிட மாட்டேனா அப்படின்ட்டு வந்திருக்காப்லையா. 600 கோடி அப்படியே தான் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது, ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்குது, ட்ரஸ்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எனக்கு விட்டுட்டு வந்தேன் எதை விட்டு வந்தீங்க? பொண்டாட்டினா விட்டு வந்திருக்கீங்க. இந்த அஃபிடேவிட்டில் விஜய் உண்மைத்தன்மையோடு தன் சொத்துக்களை காட்டியிருக்காரு. விஜய் டாக்ஸ் கட்டுறத பார்த்தீங்களா? 187 கோடிக்கு டாக்ஸ் கட்டிருக்காரு. 187 கோடியும் டாக்ஸாக கட்டலை, 187 கோடிக்கு டாக்ஸ் கட்டியிருக்காரு. 217 கோடிக்கு டாக்ஸ் கட்டிருக்காரு. இன்னும் 217 கோடியும் டாக்ஸாக கட்டின மாதிரி, இன்னும் 2 லட்சம் கோடி வருமானம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 217 கோடி தன் வருவாய் என்று டாக்ஸ் எடுக்கிற. அந்த வருவாய் என்பது பள்ளிக்கூடத்தில் இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வியை வருமானத்திற்கு வருவாய்க்கு கல்வியை வியாபாரமாக்கி அதில் சம்பாதிச்ச காசு. விஜய் ஒரு முதலாளி என்பதை இந்த அஃபிடவிட் காட்டுது. ஒரு முதலாளி லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா? கல்வியை வியாபாரமாக விற்கிற ஒரு முதலாளி முதலமைச்சராக மாறினா, நீ விஜய் வித்தியாசமான ஸ்கூலை நான் இலவச கல்விக்கு மாத்திரன்னு சொல்லிட்டு நீ தேர்ந்தெடுக்க போட்டனா நீ மனுஷன். நீ சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு நான் கல்வி இலவசமாக கொடுக்குறேன்னா எந்த மாதிரி கல்வி நீங்கள் கொடுப்பீங்க? தனியார் கல்வியை ஊக்குவிப்பீங்களா இல்லை அரசு கல்வியை ஊக்குவிப்பீங்களா? ஏற்கனவே திமுக அதிமுக கூடிய பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரி நடத்துகிறாங்க. அதனால தான் அவங்க வேணான்னு சொல்லி ஒரு மாற்று அரசியலை மக்கள் தேடுறாங்க. ஆனால் மாற்றுன்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய நீங்களே பள்ளிக்கூடம் கட்டி வருமானம் பார்ப்பீங்க, ரியல் எஸ்டேட் நடத்தி நிலத்தை கூறு போட்டு விற்று அதில் புரோக்கரேஜ் பார்ப்பீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான அரசியலை கட்டமைப்பீங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. இவர் இப்படின்னா இவருடைய தளபதி ஒருத்தர் இருக்காரு, இவரை தளபதினு பலவர் அழைக்கிறான், அவர் எதுக்கு தளபதியாக இருந்தாலும் தெரியாது, ஆனால் தளபதிம்மா. இவருக்கு ஒரு தளபதி இருக்காப்புல, வில்லி வாக்கத்துடைய வில்லன் யாரு? ஆதவ் அர்ஜுனா. அவர் 180 கோடி அசையும் சொத்தான், 17 கோடி வங்கியுடைய இருப்பான், 17 கோடி அசையா சொத்தான், கையில் 1.5 கோடி வச்சுக்கிறான். எவன் அப்போட்டு பண்ணடா? எவன் அப்போட்டு பணம்? சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்தேன், நான் மதிய உணவு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த தொழிலெல்லாம் இவர் எப்படி டெவலப் பண்ணார்? இப்போ 180 கோடிங்க, 2015 வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் 2025 180 கோடி அசையா சொத்து, 17 கோடி அசையும் சொத்து, 17 கோடி வங்கி இருப்பு, 1.5 கோடி கையிருப்புன்னா அதெல்லாம் சொல்லி 45 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் கொடுத்துருக்காப்புல. சரி, அந்த தொழில் ரகத்தை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர் டெவலப் பண்ணிக்குவாங்க. எவ்வளவோ தொழில் முனைவோர்கள் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, அதாவது சிறு குறு தொழில்களில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, வளர்ந்து வரக்கூடிய தொழில் அதிபர்கள் இருக்காங்க. இந்த ஐடியாஸை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எழுந்து வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வச்சு நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்களா? அப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வச்சு தான் சம்பாதிச்சிங்கன்னா இது திமுக சம்பாதிச்ச பணமா? வாய்ஸ் ஆஃப் காமன் திமுக மட்டும் இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கு, வேறு யாருக்கும் வேலை பார்க்கல எனக்கு தெரிஞ்சு.
விசிக்காக்கு பெருசாக நீங்கள் சம்பளம் வாங்கிக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ எங்கேருந்து நீங்கள் இந்த சம்பளத்தை வாங்கினீங்க? யாருக்கு வேலை பார்த்து கொடுத்தீங்க? நிறைய நிறுவனங்களை அவர் காட்டியிருக்காரு. ஆனால் எல்லாமே என்ன? மாமனாருடைய காசு, மாமனாருடைய சொத்து. மாமனாட்ட பணத்தை வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக வளர்ந்த ஒருத்தர் வில்லிவாக்கத்தில் நான் புரட்சி ஏற்படுத்த போகிறேன், வில்லிவாக்கத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுக்கு நாம் செய்வாங்க, இல்லை அந்த மாமனார் வீட்டில் வந்து உதவி செஞ்ச செய்யலாம். ஆனால் மொத்தமாகவே வரதட்சணை வாங்குவதும் தவறு, வரதட்சணை கொடுப்பதும் தவறு. வரதட்சணையாக 150 கோடி 200 கோடி என்று சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒருத்தன் மக்களுக்கு நல்லது பண்ண வருவானா? இன்னும் அந்த 150 கோடியை 350 கோடியாக 400 கோடியாக மாற்ற வருவானா அப்படிங்கிறதான் கேள்வி. அரசியல் என்பது மக்களுக்காக உழைப்பதற்கு, அதுக்கு ஒரு போராட்ட குணம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை தேவைப்படுது. அதுக்காக அர்ப்பணிச்சு நிற்கணும். நீ ஒரு முதலாளி நான் எப்போதும் கேட்குறேன், ஒரு முதலாளி எப்படி மக்கள் சேவைக்கு நிற்பான்? 20 நிறுவனம் சொல்றாரு. இந்த 20 நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் யாருன்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா. பல நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் பார்ப்பதற்கு அவருக்கு 24 hours பத்தாது. இதையெல்லாம் பார்க்காத ஒருத்தனை எல்லாத்தையும் இவங்களும் சொல்றான். ஆதவ அர்ஜுனா 3000 கோடி பிஸ்னஸ் நான் விட்டுட்டு வரேங்கிறாப்புல. 150 கோடி சொத்து இருக்கு, 17 கோடி பேங்க்ல இருக்கு. என்னையா விட்டுட்டு வரீங்க எங்கேயா விட்டு வந்தீங்க? என்னமோ எல்லாத்தையும் எழுதி மனைவி பேரில் கொடுத்துட்டு, எல்லாத்தையும் எழுதி மச்சான் பேரில் கொடுத்துட்டு, எல்லாத்தையும் எழுதி அக்கா தங்கச்சி கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுகிறேன். 45 கோடி கடன் யாருக்கும் கடன் கொடுத்துருக்காது. அவருக்கு நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், கடன் கொடுத்துட்டு போட்டோம். நடிகர்களில் தொடங்கி பல பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வந்து என்ன நல்லதாக பண்ண போகிறாங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த ஆதவ அர்ஜுனா எந்த மாதிரியான நபர் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நேற்று கொளத்தூரில் விஜய் பார்ப்பதற்காக ரசிகர்கள் கூடிட்டாங்களாம். ஒரு அலை உருவாச்சான். அந்த அலை உருவானதை பார்த்து விஜயை பயந்துட்டாராம். இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துருமோன்னு நினைச்சாராம். இது திட்டமிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர், காபந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியிலே நடக்கணும், அவர் தொகுதி மக்களை பற்றியே கவலைப்படாமல் இருந்தாருன்றாப்புல. நான் கேட்குறேன், கரூர் சம்பவம் எப்படி நடந்தது என்பதற்கு நேற்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள் விஜயே காட்டினார். விஜய் வந்து வண்டி மேலே ஏறி நிற்கிறாரு. மொத்த பேரும் ஓடி வரான். அதில் ஒருத்தன் தடுக்கி கீழே விழுறான். தடுக்கி கீழே விழுந்தவன தூக்கி விடாமல் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளவோ மிருகங்களை, கொடூரமான மிருகங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சிங்கம், புலி, காட்டு கரடி, ஓனா, நரி, இந்த மாதிரி கொடுமையான மிருகங்கள். ஒரு மிருகம் அடிபட்டு இருந்தால் இன்னொரு மிருகம் காப்பாற்றாது. அடிபட்டு கிடக்கிற மிருகத்தை அதை கடித்து தின்னும். ஒரு ஆடுக்கு அடிபட்டு கிடக்குன்னா ஒரு ஓனாய் வந்து காப்பாற்றுமா? ஒரு ஆடை சிறுத்தை அடிச்சிச்சு, ஒரு ஓனாயோ ஒரு நரியோ இல்லை ஒரு சென்னாயோ ஒரு மரணாயோ வந்து காப்பாற்றுமா? காப்பாற்றாது. அது இன்னும் கடிச்சு தான் வைக்கும். அது மாதிரி ஒரு சக மனிதன் கீழே விழுந்து கிடப்பதை தூக்கி விடுவதற்கு கூட மனம் இல்லாமல் அந்த மிருகங்களை எல்லாம் விட கொடுமையான மிருகம் இந்த மிருகங்கள். இது மனித ரூபத்தில் ஒரு மிருக கூட்டம். என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க விஜய் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுக்க வர வச்சிருக்கானுங்க. குறிப்பாக சென்னையில் கூடிய 4 மாவட்டங்கள், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்கள் இருந்து எல்லாரையும் வரவழைச்சு ஒரு இடத்துல கூட்டியிருக்கானுங்க. ஒரு இடத்துல கூட்டி ஒரு பெரிய க்ரௌடை வர வச்சு மொத்த க்ரௌடையும் அப்படி ஒன்றா கூட்டு போகிறாங்க. பெரம்பூர்லேருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி மொத்தமாக கூட்டு போகிறான். குளத்தூரில் வச்சு பேசுகிறான். அடுத்து திருப்பி கூட்டு போய் பார்க்குறான். குளத்தூரோட கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி காட்டி எங்களோட மாசை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டி குளத்தூரில் இன்னும் ஒரு சாவு நிகழணும். சாவு நிகழ்ந்தா பார்த்தீங்களா, காவல்துறை கைவிட்டுச்சு, தேர்தல் ஆணையம் கைவிட்டுச்சு, முதலமைச்சர் திட்டமிட்டு பண்ணிட்டாரு, குளத்தூர் தொகுதியில் நடந்துச்சுன்னு சொல்லி பழிய தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்தால் சாவு விழும், அதனால் நாங்கள் வரமாட்டோன்னு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு இந்த அனுதாப ஓட்டை வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு சொல்வதற்காக திட்டமிட்டுருக்கா இந்த ஆதவ அர்ஜுனா. இது சத்தியம், இது உண்மை. நேற்று மட்டும் 10 பேட்டி கொடுத்துருக்கான் ஆதவ அர்ஜுனா. கரூரில் ஒரு பேட்டி கூட கொடுக்காம ஓடி போன இந்த கும்பல் ஏன் நேற்றுலேருந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கு? சாவு விழலையே, ஒருத்தவங்க கூட சாகலையே, செத்துருவாங்கன்னு நினைச்சோமே, சாவை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணலான்னு பார்த்தோமே, பார்த்தீங்களா இது இப்படித்தான் அங்கே கரூரில் நடந்துச்சு, இங்கே நடக்க விட்டாங்க, போலீஸ் யாருமே வரல, போலீஸ் வரல, முதலமைச்சருக்கு 2000 போலீஸ் வருது, எங்களுக்கு போலீஸ் வரல. அதிகாரத்தில் இல்லாத ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிகாரத்தில் நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பு படை என்று ஒரு 150 பேரை திருச்சி மாநாட்டுக்கு தயார்படுத்தினோம். மொத்தமாக பாதுகாப்புன்னு 500 பேர் தயார்படுத்தோம். அண்ணன் சீமான் அந்த கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னாடி நின்று தடுப்பதற்கு மட்டும் 150 முன்னாள் படை வீரர்கள் பாதுகாப்பு படை வந்து தயார்படுத்தினாங்க. சின்ன அசம்பாவிதம் கூட நிகழலை. எப்படி அவங்க கட்டுப்படுத்தினாங்க?
அண்ணன் சீமான் மாநாட்டு மேடைக்கு பக்கத்தில் பெரிய க்ரௌடு, அந்த பெரிய க்ரௌடு மொத்த க்ரௌடையும் கட்டுப்பட்டது பூமிநாதன் தலைமையிலான அந்த பாதுகாப்பு பாசனை கட்டுப்படுத்தினாங்க. ஒரு அது பெரிய பணம் படைத்த அரசியல் கட்சி கிடையாது. நீங்கள் பணம் படைத்தவர்கள், பவுன்சர்ஸ் மட்டுமே 200 பவுன்சர்ஸ் இறக்குறீங்கல்ல. உங்களுடைய ஆதவர்ஜுனா பாதுகாப்புக்கு பஞ்சாப்லேருந்து பவுன்சரு, விஜயனுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு பவுன்சரு, இசட் பிரிவு பாதுகாப்பு கட்சி தொடங்கி வரதுக்கு முன்னாடி இசட் பிரிவு பாதுகாப்பு. உங்கள் உயிர் மட்டும் தங்கத்தில் செஞ்சது, மக்கள் உயிரின தவுட்டில் வாங்கினதா? ஏன் மக்களை பாதுகாக்க, மக்களுடைய க்ரௌடை கண்ட்ரோல் படுத்த ஒரு 500 பேரை உங்கள் கட்சிக்காரனா வேலண்டிஸ் எடுக்க முடியாதா? மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் வந்து முன்னாடி நடைபயணம் போவார். நடைபயணம் போகும்போது தென் மாவட்டத்தில் குறிப்பாக நாங்குநேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியிலிருந்து அவர் வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு 100 பேரை 150 பேரை பாதுகாப்புக்கு வச்சுக்குவார். அப்படி எல்லா கட்சியிலுமே கட்சிக்காரங்களே கொண்ட ஒரு பாதுகாப்பு படை இருக்கும். அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் இல்லை? தமிழக வெற்றி கழகத்தில் நீ ஒரு கட்சியினுடைய ஆள்களை ஒரு மாத சம்பளமோ இல்லை சாப்பாடு கொடுத்து விஜயை பாதுகாக்கணும், விஜய் கூட்டத்தை பாதுகாக்கணும், தன்னால் வரப்போகிறான், விஜய் ரசிகர்கள் வரமாட்டானா? அவன்கிட்ட ஒரு 500 பேர் எடுங்க, ஒரு சஃபாரி சட்டையை போடுங்க, ஒரு ஷூவை வாங்கி கொடுங்க, அழகாக அவன் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண போகிறான். நான் கேட்குறேன், மாலையில் ஒரு கூட்டம், மாலையில் 3 கூட்டம் பேசலாம் சென்னைக்குள்ளேயே, பெரிய திடலில் ஒரு சேரை போட்டு உட்காந்து நீங்கள் அழகாக பேசலாமே. அங்கே எப்படி ஸ்டாம்பர் ஏற்படும்? அங்கே எப்படி கூட்ட நெரிசல் வரும்? நீ கொண்டு போய் ஒரு இடுகளான சந்துக்குள்ளே வண்டியை நிப்பாட்டி எல்லாரும் வர வச்சு கூட்டத்தை காட்டணும், மாசை காட்டணும். ட்ரோன்லேருந்து பார்க்கும்போது எல்லா தெருக்களையும் பிதுங்கணும். ஒரு அலை உருவாயிருச்சு, ஒரு உருவாயிருச்சு, ஒரு புரட்சி உருவாக போகுது, ஓட்டு மாறப்போகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் விஜயை கொண்டு போய் திணிப்பதற்காக நடத்தப்பட்ட திட்டமிட்ட கூட்டம் தான் இது கொளத்தூர் நடந்துச்சு. முழுக்க ஆதவர்ஜனாங்கிற அயோக்கிய பயலாம் நடந்துச்சு. மு.க. ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவொடனே அவரு ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேரலை உருவாச்சு. ஆனா போலீஸ் வந்து சாலைகளை வந்து வரமுறைப்படுத்தல அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் கரூர் இன்சிடென்ட் சொல்லுச்சு. இந்த இவங்களுடைய அரசியல், மு.க. ஸ்டாலின் சாரோட அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு கரூர்ல வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி நேற்று கொளத்தூர்ல தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காவல்துறை வந்து எந்த இடத்துல செயல்படல. 10 போலீஸ் ஆபீசர் மேல போலீஸ்காரங்க மேல நேற்று கொளத்தூர்ல கிடையாது. முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காங்க, ஆனா அவர் கூட மக்கள் கிடையாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 மக்களுக்கு மேல வந்து திடீர்னு வந்து மக்கள் அலையா வராங்க, கூட்டமா வராங்க, ஆனா 10 போலீஸ்காரங்களும் கிடையாது. மக்களுடைய பாதுகாப்பையும் சாலையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. டெய்லி பிரச்சாரத்துக்கு வந்தா டெய்லி புதுசா பேசணும். இப்படி தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்து ஏதோ ஒன்று டெய்லி பேசுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி திட்டி திறமை தான் பேசுறாரு. இது பாசிசத்துக்கும் இதுக்கும் நடக்கிற போர், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், இது மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான சண்டை, மத்திய அரசு ஏமாத்திருச்சு, பணம் தரல அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுறாங்க டெய்லி. ஆனால் இவர்கிட்ட பேசுறதுக்கு டெய்லி கண்டென்ட் இல்லை. இப்போ நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானவர்கள்னா, நான் கல்வி எப்படி மாற்றுவேன், மருத்துவத்தை எப்படி மாற்றுவேன், நிலத்தை எப்படி மாற்றுவேன், நீர் எப்படி கொண்டு வருவேன், காட்டை எப்படி பாதுகாப்பேன், கனிம வளத்தை எப்படி பாதுகாப்பேன், போலீஸ்னால் எப்படி வச்சுருப்பேன், அரசு ஊழியர்கள் எப்படி வச்சுருப்பேன், இயற்கையை எப்படி பாதுகாப்பேன், தக்காளி தோட்டம்னா எப்படி உருவாக்குவேன், பனைகளை எப்படி மாற்றுவேன், தென்னை எப்படி மாற்றுவேன், பனம்பால் தென்னைம்பால் எப்படி கொண்டு வருவேன், சூரிய ஒளி மின்தகடை பொறுத்து எப்படி மின்சாரத்தை இப்போ மாற்று மின்பெருக்கம் எப்படி கொண்டு வருவேன், பேருந்தை எப்படி மாற்றுவேன், சாலைகள் எப்படி மாற்றுவேன், கிராமத்தை எப்படி மாற்றணும், ஒன்றுக்கும் இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு மக்களுக்கு விளக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு 40 கூட்டம் நடத்தினார். ஒரு 8 நாளில் 10 மாவட்டம் 12 மாவட்டம் கவர் பண்ணிட்டாப்ல. ஒரு நாளைக்கு 6 கூட்டம் 8 கூட்டம், ஒரு கூட்டத்தில் பேசியது அடுத்த கூட்டத்தில் பேசுறது இல்லை. ஒவ்வொரு தடவையும் புதிய பேச்சுக்களை, புதிய கருத்துக்களை, புதிய இலக்குகளை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன பேசுவார்? அதே ஜல்லிக்கட்டு, புல்லுக்கட்டு, அதே குட்டி ஸ்டோரி, அதே நண்பா நண்பீஸ், தோளா தோழிஸு, என்ன நண்பா, என்ன நண்பீஸ், என்ன நம்ம 2K கிட்ஸு, என்ன நம்ம ஜென்சி. நாளை காலையில் எந்திரிச்ச உடனே ஏப்ரல் 23 7 மணிக்கு ஓட்டு போட்டுருவீங்கல்ல, விசேஷத்தை ஊதிடுவீங்கல்ல. யாராவது நம்மளை வந்து நடக்காது முடியாதுன்னு அவங்க காதில் போய் நல்லா செவிலில் போய் உசில ஊதுங்க. இது நமக்கும் டிஎம்கே போட்டி. ஒன்று அந்த ஸ்டாலின் சாரா இல்லை இந்த விஜயா, மக்கள் விரோத ஸ்டாலினா இல்லை மக்களை விரும்புகிற விஜயா அப்படின்னு சொல்லி கத்தி எனக்கு ஓட்டுப்படுங்க அப்படின்னு அப்படி பேசுறது. அங்கே வேட்புமனு தாக்கலையும் அதே பேச்சு, நேற்று வேட்பாளர் அறிவிப்புலையும் அதே பேச்சு. ஒரு வார்த்தை இக்கு, இஞ்சி, இப்பு இது கூட மாறல. அப்படியே அச்சு பிசகாம ஒரு ஸ்பீச் கிடையாது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஒரு கூட்டத்தில் பேசினா ரசிப்பான், 2வது கூட்டத்தில் பேசினா சரி போய் தொடர்ந்து ரசிப்பான். இதையே 5 கூட்டத்துலையும் பேசினா
ஐயோ என்னையா அது இன்னொன்று அவர் கூட்டத்துக்கு வரவே எவனும் பேச்ச கேட்க வரதில்லை. அவர் பேசிக்கிட்டு இருக்காது கீழே உட்காந்து தளபதி பிடிக்கிறான் ஒருத்தன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தழுத்துங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடிய கையில எடுத்துக்கிட்டு ஆளா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. ஒரு பொண்ணு அழுது பார்த்துட்டேன்னு அழுது, ஒரு பொண்ணு பார்க்கலன்னு அழுது. ஏம்மா அழுதுனா நான் விஜயை பார்த்துட்டேன், ஐயோ இந்த பயலை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுது. இன்னொரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, ஏன் நான் தளபதியை பார்க்கல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. அங்கே வந்துக்கிட்டு டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டினாங்க, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டினாங்க. இப்போ விஜய்க்கும் ஜூலிக்கு தான் போட்டி போல இருக்கு. ஏ ஜூலி நீ என்ன பண்ணிடுவ, நீ பிடுங்கிருவியா வச்சிருவியா, ஓ ஜூலி உன் வாயை கிழிச்சிருவோம், நீ வெளியே வர முடியாது. அதாவது யாரை எதிர்க்கிறோம்னே தெரியாம ஒரு கட்சி யார் சமூக வலைதளங்களை விஜயை நோக்கி கேள்வி கேட்டாலும் அவங்கள எடுத்து பேசுது. ஜூலி ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருக்கலாம், ஒரு அரசு பின்னணி கொண்டு வரவங்களா இருக்கலாம், அவங்க பேசுவதற்கு அவங்க உரிமை இருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, ஜூலி இந்த மாதிரி வந்து நீங்கள் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, 2500 ரூபாயை எந்த மாதிரியான வருமானத்துலேருந்து கொடுப்பீங்க, என்ன உங்களோட பொருளாதாரம் இருக்குது, என்ன உங்களுடைய பொருளாதார கொள்கைன்னு எல்லாரும் கேட்குற கேள்வியை தான் ஜூலியும் கேட்குது. உடனே உன் வாயை கிழிச்சிருவோம், உன்னைய உடைச்சிருவோம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து சொல்லுது, உன் வாயை உடைச்சிருவோம், நீ பிடுங்க முடியாதுன்னு சொல்லி பேசுது. இதுதான் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். அந்த கட்சியினுடைய மகளிருடைய லட்சணத்தை பாருங்கள். இந்த பெண் பிள்ளைகளோட லட்சணம் எப்படி இருக்குன்னா, வேட்பாளர் லட்சணம் அதுக்கு மேல இருக்கு. கஞ்சா வழக்கில் உள்ள போனவன் பேராகுண்ணி வேட்பாளர், பாலியல் சென்று உள்ளவன் பட்டுக்கோட்டை வேட்பாளர், பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளவன் பூந்தமல்லியில் வேட்பாளர், நான் சாதி வெறியேன்னு சொல்றவன் கம்பத்தில் வேட்பாளர், பெண்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டவன் ஆண்டிப்பட்டி வேட்பாளர், அதிமுக வந்தவன் 106 வேட்பாளர், கான்ட்ராக்ட் எடுத்து கமிஷன் பார்க்கிறவர் திருநெல்வேலியில் வேட்பாளர், பெத்த பிள்ளையும் மகளையும் போட்டு அடிச்சு ஹராஸ்மெண்ட் வழக்கு வாங்குறவன் ஆர்கே நகர் வேட்பாளர், வில்லங்கம் பிடிச்சவன் வில்லிவாக்கத்தில் வேட்பாளர், மொத்தமும் சல்லி வேட்பாளர். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பனையூர் அலுவலகத்தில் சட்டை திடீர்னு மூடினாங்க. ஏங்க சட்டை முடிங்கன்னா அரை மணி நேரத்தில் 50,000 விருப்ப மனு விற்று போச்சுன்னாங்க. 50,000 விருப்ப மனு விற்று போச்சு. 50,000 பேர் வேட்பாளராக வர்றதுக்கு பணத்தை கட்டியிருக்காங்கன்னா அப்புறம் என்ன மசத்துக்காக 106 வேட்பாளர்களை கடன் வாங்கினீங்க. பிஜேபியிலிருந்து, அதிமுகலேருந்து, திமுகலேருந்து கழிச்சு போட்ட குப்பைகள் இருக்கும்ல, கழிச்சு போட்ட குப்பைகள். நாம் திருப்பி சொல்லுக்கான காரணம்னா, ஒரு கட்சியில் இருந்து சீட்டு கிடைக்கல என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு உடனடியாக ஒருத்தன் தாவுறான்னா அவன் சுயநலம் மிக்கவனா இல்லையா? எனக்கு அதிமுகவுடைய எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அந்த கொள்கையில் பிடிச்சு ஒருத்தன் அதிமுக சீட்டு கேட்குறான், மக்களுக்கு சேவை பண்ண சீட்டு கேட்குறான். மக்களுக்கு சேவை பண்ண சீட்டு கேட்குற ஒருத்தன் அதிமுக சீட்டு இல்லைன்னு புறக்கணித்த உடனே உடனடியாக தாவி போய் யாரு தூசி மோகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, போறான்னா உடனடியாக தாவேக்காகு நேராக எதிர் சொல்றாப்புல, ஊழல் சக்தி அதிமுகங்கிறாப்புல. அவங்கள விமர்சித்தவரோடு போய் நிற்கிறான் அப்படின்னா அவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான்? தாவி வர்ற ஒருத்தருக்கு உடனே சீட்டு கொடுக்குறான்னா, இதுவரைக்கும் தாவேக்கால 1.5 வருஷமா பயணித்தவன், மக்கள் மன்றத்திலிருந்து இயக்கத்திலிருந்து பயணித்தவன், விஜயனுடைய ரசிகனாக இருந்தவன், விருப்ப மனு வாங்கினவன், வாயில் ஐஸ்கிரீமா? இந்த பக்கம் பார்த்தா திமுக நேர் எதிர்னு சொல்றாப்புல, தீய சக்திங்கிறாப்புல. அந்த திமுகலேருந்து வெளியேறியவர்களுக்கு சீட்டு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக, பாஜகவை வீழ்த்துவேன்னு சொல்றாரு. அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தவன் மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்குவாரா? மதசார்பற்ற எனக்கு இயக்கம்லாம் கட்சியில் இல்லைங்க, நான் சாதி வெறியேங்கிறாரு. சாதி வெறியன்னு சொல்ற ஒருத்தனுக்கு தாவைக்கால சீட்டு கொடுக்க மானமுள்ள அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒருத்தன் கூட கேட்க மாட்டீங்களாடா? இல்ல நிறைய முற்போக்காளர்கள், பெரியாரிய ஆதரவாளர்கள், அம்பேத்கரிய ஆதரவாளர்கள் தாவைக்காவை ஆதரிக்கிறாங்க. அப்படி ஆதரிக்கிற நீங்க சாதி வெறி பிடிச்சவன் சொல்றாரு ஜெகநாத் மிஸ்ரா, நீங்க கம்பத்தில் சீட்டு கொடுக்குறீங்க. அவர் சாதி வெறி பிடிச்சா இருக்காருன்னா நேற்று வரைக்கும் இருந்தாரா, இன்னைக்கும் இருக்காரா?
இல்லை இப்போ இல்லையா? இப்போ இது வாஷிங் மிஷின் போட்டு வெளுத்துட்டீங்களா? எப்படி கொடுத்தீங்க? அப்போ எந்த மாதிரியான இதை கட்டமைக்க வர்றாருன்னா, வாக்கை பிரிக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன் வாக்கு வங்கியை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்களை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய மாசை காட்டுவதற்காக இந்த தேர்தல் இது முழுக்க முழுக்க சமூக குப்பைக்கான தேர்தல், சமூக குப்பைகளை பொறுக்குவதற்கான தேர்தல் இந்த தாவைக்கா நடத்த போற தேர்தல். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து